Hi students, this is exercise 2.5, question number 7. We are going to Z1, Z2 and Z3 are three complex numbers such that modulus of Z1 equal to 1, modulus of Z2 is equal to 2, modulus of Z3 equal to 3. And also modulus of Z1 plus Z2 plus Z3 equal to 1. Then show that modulus of 9 into Z1 Z2 plus 4 into Z1 Z3 plus Z2 Z3 equal to 6 அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போ நம்மளுக்கு கான்செப்ட் என்னென்னா மாடுலஸ் ஆஃப் இசட் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இசட் இன்ட்டு இசட் பார் அப்படின்னு நம்ம எழுதலாம். சரிங்களா? மாடுலஸ் ஆஃப் இசட் ஸ்கொயர் அப்படின்னா இசட் இன்ட்டு இசட் பார், இதுதான் நம்மளுடைய கான்செப்ட். இது வச்சுக்கிட்டு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த சம்மை நம்ம ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். இப்போ மாடுலஸ் ஆஃப் இசட் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இசட் இசட் பார் எப்படி வருதுன்றது நம்ம சின்னதாக ஒரு இங்கே கேல்குலேஷன் போட்டுக்கலாம். இசட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் எடுத்துக்கோங்க. அப்போ இசட் பார் அப்படின்னு சொன்னால் எக்ஸ் மைனஸ் ஐஒய், ரைட்டுங்களா? ஸோ இப்போ மாடுலஸ் ஆஃப் இசட்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் என்ன ஆகிடும், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஆகிடுமா? இதை மாடுலஸ் ஆஃப் இசட் ஸ்கொயர் பண்ணிக்கோங்க, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் வரும். இதை இது ரெண்டுத்தையும் ப்ராடக்ட் பண்ணுங்கள், ஸோ உங்களுக்கு இசட் இசட் பார் வந்துடும். ஸோ இதுதான் அதனுடைய கான்செப்ட்டு. ஸோ இது நம்ம எழுதணுன்ற அவசியம் நமக்கு கிடையாது. சரிங்களா? உங்களுக்கு புரியணுன்றதுக்காக வேண்டி இதை நான் சொல்லிட்டேன். இப்போ சொல்யூஷன் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், மாடுலஸ் ஆஃப் Z1 ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க 1. அப்போது மாடுலஸ் ஆஃப் Z1 ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொன்னால் மாடுலஸ் ஆஃப் Z1 ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன ஆகிடுச்சு 1 அப்படின்னு ஆகிடும். அப்போது என்ன ஆகிடுச்சு அப்படின்னா Z இன்ட்டு Z1 பார் ஈக்குவல் டு 1 அக்கார்டிங் டு திஸ் கான்செப்ட். சரிங்களா? அப்போது எனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா Z மட்டும் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், 1/Z1 பார் அப்படின்னு ஆகிடும். சரிங்களா? அதே போல் இங்கே என்ன வரேன்னா மாடுலஸ் ஆஃப் Z2 இது எவ்வளோன்னு பார்க்குறேன், தட் இஸ் நத்திங் பட் 2. அப்போ மாடுலஸ் ஆஃப் Z2 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி என்னடனா 4. மாடுலஸ் ஆஃப் Z2 ஸ்கொயர் எப்படி எழுதுறான்னா Z2 இன்ட்டு Z2 பார் அப்படின்றது எழுதலாம். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 4. அப்போ எனக்கு வெறும் Z2 வேணும்னா 4 டிவைட் பை Z2 பார். சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மாடுலஸ் ஆஃப் Z3 எனக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3. அப்போ மாடுலஸ் ஆஃப் Z3 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 9. இது எப்படி எழுதுறான்னா Z3 இது Z3 பார் அப்படி நம்ம எழுதிக்கலாம். தட் இஸ் ஈக்குவல் டு 9. அப்போ எனக்கு வெறும் Z3 மட்டும் வேணும்னா 9 டிவைட் பை Z3 பார். ஓகே, இப்போ எனக்கு கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், 9 இன்ட்டு Z1 Z2 ப்ளஸ் 4 இன்ட்டு Z1 Z3 அதை மட்டும் வேணும் இல்லைங்களா? அதை மட்டும் நான் எடுத்துக்கு போகிறேன். ஸோ நவ் ஓகே, ஸோ மேலே 9 Z1 Z2 ப்ளஸ் 4 Z1 Z3 ப்ளஸ் Z2 Z3 இதை மட்டும் நான் எடுத்துக்க போகிறேன். மாடுலஸ்குள்ளார 9 அப்படியே வச்சுக்க போகிறேன். Z1 அப்படின்னு பாருங்கள் 1/Z1 பார். Z2 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 4 டிவைட் பை Z2 பார் ப்ளஸ் இங்கே அதே போல் 4 இன்ட்டு 1/Z1 பார். Z3 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 9 டிவைட் பை Z3 பார் ப்ளஸ் இங்கே Z2 Z3 அப்போ 4 இங்கே 9 இல்லைங்களா? அப்போ 4/Z2 பார் 9 டிவைட் பை Z3 பார். ஸோ அப்போ ஓவராலாக பார்த்தீங்கன்னா நியூமரேட்டரில் ஆகிடுச்சு, இப்போ 36 ஆகிடுச்சு. இப்போ 36 Z1 பார் Z2 பார், இங்கேயும் 36 Z1 பார் Z3 பார், இங்கேயும் 36 Z2 பார் Z3 பார். ஸோ 36 காமனாக வெளியே எடுத்துடலாம். காமனாக வெளியே எடுத்துட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன் 1/Z1 பார் Z2 பார். ஸோ ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. ஸோ மாடுலஸ் இங்கே கூட போட்டுக்கோங்க, இல்லை 36 நீங்கள் வெளியே எடுத்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 1/Z1 பார் Z3 பார் 1 டிவைட் பை Z2 பார் Z3 பார். ஸோ இப்போ நீங்கள் 36க்கு நீங்கள் மாடுலஸ் எடுத்திங்கன்னா ஜஸ்ட் 36 வரப்போகுது, அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ நீங்கள் இது எல்சிஎம் எடுக்கிறீங்க, எல்சிஎம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகிடும்னா Z1 பார் Z2 பார் இங்கே என்ன ஆகிடுச்சு Z3 பார். மேலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா Z1 இருக்குது Z2 இருக்குது, எது இல்லை Z3, அப்போ Z3 பார் வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா Z1 இருக்குது Z3 இருக்குது, ஸோ Z2 இல்லை, அதனால் Z2 பார். இங்கே Z2 இருக்குது Z3 இருக்குது, எது இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா Z1 பார். சரிங்களா? அப்போ இது வந்து 36. நான் மாடுலஸ் அப்ளை பண்ணும்போது தனித்தனியாக நியூமரேட்டர் தனியாக டினாமினேட்டர் தனியாக எழுதிக்கலாம். இது தனித்தனியாக எழுதிக்கலாம். ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் மாடுலஸ் ஆஃப் Z பார்னாலும் மாடுலஸ் ஆஃப் Zனாலும் ஈக்குவல் தான். ஸோ நம்மளுக்கு இங்கே Z1 ப்ளஸ் Z2 ப்ளஸ் Z3 எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1 கொடுத்துருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் இது என்ன ஆகிடும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா
இது வந்து பார்த்திங்கன்னா 36. இது மாடுலஸ்குள்ளார Z1 ப்ளஸ் Z2 ப்ளஸ் Z3 ஆகிடும். கீழே பார்த்திங்கன்னா மாடுலஸ் ஆஃப் Z1 மாடுலஸ் ஆஃப் Z2 மாடுலஸ் ஆஃப் Z3 ஆகிடும். ஸோ 36 மேலே சம் ஆஃப் த மாடுலஸ் ஆஃப் நம்பர்ஸ் எல்லாமே 1. இது செப்பரேட்டாக பார்க்கும்போது 1 இன்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா 2 இன்ட்டு 3. அப்போ இது எல்லாமே கேன்சல் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 6. அப்போது நம்ம எடுத்து எழுதணும். என்ன எழுதணும்? 9Z1 Z2 மாடுலஸ்குள்ளார 9Z1 Z2 ப்ளஸ் 4Z1 Z3. ஓகேங்களா? ப்ளஸ் 4Z1 Z3 ப்ளஸ் Z2 Z3 ஈக்குவல் டு 6 அப்படின்னு வெரிஃபை ஆயிடுச்சு. சரிங்களா? தேங்க்யூ.